தயாராகும் கம்பீர தேர்கள். தாறுமாறாக ரெடியாகும் கலச ஏற்பாடுகள். பல இக்கட்டான சூழ்நிலையை கடந்து திருவண்ணாமலை கொண்டாட இருக்கும் பிரம்மாண்ட தீப திருவிழா. அண்ணாமலையார் திருக்கோவில்ல கார்த்திகை தீப திருவிழா கடந்த 4ஆம் தேதி கொடியேற்றத்தோட தொடங்கி வெகு விமர்சையா நடைபெற்றுட்டு வருது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பெங்கல் புயல் காரணமா திருவண்ணாமலையே தலைகீழா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஊரே இவங்க தீப திருவிழாவை கொண்டாடுவாங்களா, இப்படி சோகத்துல இருக்காங்களேன்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்துல இப்போ கொடியேற்றத்தோட தொடங்கி ரொம்பவே பிரம்மாண்டமா நடந்துட்டு வருது. கார்த்திகை தீப திருவிழாவோட முக்கிய திருவிழாவா 7ஆம் நாள் மகாரதம் அப்படின்னு சொல்லக்கூடிய மரத்தேர் பவனி நடைபெற இருக்குது. இந்த மகாரதத்துல விநாயகர், முருகர், அண்ணாமலையார், உண்ணாமலையம்மன், பராசக்தியம்மன், சண்டிகேஸ்வரர் ஆகிய பஞ்சமூர்த்திகள் எழுந்தருளி 4 மாட வீதியில தனித்தனி தேர்கள்ல வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சி அளிப்பாங்க. இந்த தேர் பவனியில பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேர வடம் பிடிச்சும் இழுப்பாங்க. இந்த தேரோட்டத்திற்கான முன்னேற்பாடுகள் இப்போ சிறப்பா நடந்துட்டு வருது. 5 தேர்களுக்குமே வர்ணம் தீட்டுற பணி நிறைவு பெற்று திருக்கோவில்ல இருக்கிற சம்பந்த விநாயகர் ஆலயம் முன்னாடி 5 கலசங்களுக்கும் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு திருக்கோவில்ல இருந்து ஊர்வலமா கலசங்கள் கொண்டு வரப்பட்டு தேர்களோட உச்சியில கலசங்கள் பொருத்துற பணிகள் இப்போ நிறைவடைந்திருக்குது. பார்க்கவே மெய்சிலிர்க்க வைக்கிற மாதிரி இருக்குது. இந்த ஒரு திருவிழாவுக்காக மக்கள் ரொம்பவே எதிர்பார்ப்போட இருக்கிறாங்க.